ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம அழகழகான ஐம்பொன் நகைகள்லாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வளையல் பார்க்குறோம் பாருங்கள். இது அப்படியே அச்சசல் கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். கோல்டு டிசைன்லேயே பண்ணியிருக்காங்க. ரொம்ப அருமையான வளையல், ரொம்ப ரிச்சாக இருக்கும். இதை நம்ம கையில் போட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா உண்மையிலே ரொம்ப ரிச்சாக இருக்கும். அந்தளவுக்கு நல்லா ஒரு கிராண்டான வளையல் இது. இதோட ப்ரைஸ் ஸ்க்ரீன்லேயே வரும் பாருங்கள். டிசைனை நல்லா கவனித்து பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். ஃபினிஷிங், நம்மளுடைய பொருள்கள் எல்லாமே ரொம்ப ஃபினிஷிங்கான பொருள்கள். எல்லாருமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்மளுடைய நெக்ஸ்ட் வளையல். இதுலேயும் பாருங்கள் டிசைன் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. எல்லாமே மிஷின் கட்டிங் பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸும் ஸ்க்ரீன்லேயே வருது. இந்த வளையலும் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்கள் வளையல் வேணுங்கிறவங்க உங்களுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும்போது ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். எந்த ஆங்கிளில் பார்த்தோம்னாலும் ரொம்ப அழகாக தெரியுது இந்த வளையல். அந்த மிஷின் கட்டிங் பாருங்கள், ரொம்ப நல்லா ஷைனிங் கொடுக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. இது ஐம்பொன் கொலுசு. நல்லா கோல்டு டிசைனில் உள்ள கொலுசு தான் இது. ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். இதோட டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. ஃபினிஷிங்கும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் கொலுசு வேணுங்கிறவங்க உங்களுடைய சைஸோடு எங்கள்கிட்ட சொல்லிவிடுங்க. வாட்ஸ்அப் பண்ணும்போது ஃபஸ்ட்டு சைஸையும் சேர்த்த மாதிரி வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க. இது நம்மளுடைய அடுத்த ஐம்பொன் கொலுசு. இந்த கொலுசில் இருக்க டிசைனில் பாருங்கள், ஒரு மிஷின் கட்டிங் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த கட்டிங் நமக்கு நல்ல ஷைனிங் கொடுக்குது. காலில் போட்டிருக்கும் போது பார்த்திங்கன்னா பளபளன்னு ஷைனிங்காக இருக்கும். அது ஒரு சின்ன கட்டிங் தான், அது எவ்வளோ ஷைனிங் கொடுக்குது பார்த்திங்களா, ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்மளுடைய அடுத்த செயின், முகப்பு செயின். முகப்பு செயின், அந்த முகப்பு இதில் வளையத்துக்கிட்ட பாருங்கள் கப்ளிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இது கோல்டுக்கு உள்ள அதே டிசைன் கொடுத்துருக்காங்க. செயின் பாக்ஸ் செயின் போட்டிருக்காங்க. இது ரொம்ப அழகாக இருக்குது. செயினும் நல்லா கோல்டு செயின் மாதிரியே பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஃபினிஷிங்காக இருக்குது. பார்க்கையிலே இந்த ஃபினிஷிங் தெரியுது பாருங்கள். அதில் இந்த முகப்பு நியூ மாடலில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. பிடிச்சிருக்கவங்க ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடுங்க. இது நம்மளுடைய அடுத்த முகப்பு செயின். இந்த செயின்லேயுமே அதே மாதிரி கப்ளிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மாங்கல்யம் கோர்த்து போட்டுக்கிறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும். இது சைடில் முகப்பு வரும். நம்ம மாங்கல்யம் கோர்த்து போட்டுக்கலாம். இதில் இது நம்மளுடைய ஐம்பொன் தோடு. ஃபுல் வெயிட்டு தோடு நிறைய பேர் கேட்குறீங்க. எல்லாருமே நம்மளோட எபிசோடை பாருங்கள். நம்ம நிறைய ஃபுல் வெயிட் தோடு போட்டிருக்கோம். உங்களுக்கு எந்த தோடு பிடிச்சிருக்கோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. இது இப்போ நமக்கு நியூவாக வந்திருக்கிறது. டிசைன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் நம்மளுடைய நெக்ஸ்ட் ஐம்பொன் தோடு. பிங்க் அண்ட் ஒயிட்டில் இதுவும் டிசைன் நல்லாயிருக்கு, அழகாக இருக்குது. இதோட ப்ரைஸும் ஸ்க்ரீன்லேயே வருது. கல்லுகள் எல்லாமே நம்ம தங்கத்துக்கு வைக்கிற கல் தான் வைப்பாங்க. இதில் பார்த்திங்கன்னா திருகாணியில் நல்லா பெரிய திருகாணியாகவே இருக்கும். ரொம்ப அழகான ஐம்பொன் தோடுகள் இதெல்லாம். இது நெக்ஸ்ட்டு தோடு. இதுவும் நல்லா பெரிய தோடாக இருக்கும். இது ஒரு ரூபா காயின், அது புது ரூபா காயின் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைஸில் இருக்கும். பெரிய தோடு இது.
இதுவும் கல்லெல்லாம் வந்து ஏடி கல் தான். தங்கத்துக்கு வைப்பாங்க இல்லையா? அந்த மாரி கல்லே தான் வச்சுருக்காங்க. அந்த மாதிரில அதே கல்லு தான் வச்சுருக்காங்க. தங்கத்துக்கு வைக்கிற கல்லு தான் இதில வச்சுருக்காங்க. இதெல்லாம் போட்டோம்னா தங்கத்தோடு போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். கேரண்டியும் உண்டு. நமக்கு வந்து 1 இயர் கேரண்டி. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து முத்துத்தோடு. முத்துத்தோடு எவ்வளோ அழகா இருக்குது பாருங்கள். இதில் இந்த டிசைன் பண்ணியிருக்காங்க இல்லையா? மெட்டல்லாம், அந்த மெட்டல்லாம் நல்லா திக்னஸாக பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து ரொம்ப நாளைக்கு உழைக்கும். தங்கம் மாதிரியே தான் இருக்கும். அந்த தங்கத்தில் நமக்கு முத்து வச்சு செஞ்சுருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருக்கும். இதுவும் நல்ல பெரிய தோடு. ஒரு பெரிய ரூபா காயின் அளவுக்கு இருக்கும். இது வந்து இப்போலாம் ட்ரெண்டிங்கில இருக்குது இல்லைங்களா? அந்த வந்து 1, 2, 3 தோடு இது. இது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் இருக்கும். இது பாருங்கள், மேலே ஒரு அழகான டிசைன் கொடுத்துருக்காங்க. சிகப்பு கல்லும் வெள்ளை கல்லும் கொடுத்துருக்காங்க. டிசைன் ரொம்ப அழகாக இருக்குது. இதுவும் அதே மாதிரியான 1, 2, 3 தோடு தான். இதுலேயும் வந்து மேலே இருக்க டிசைன் மட்டும் மாறும். இப்போ இந்த மாதிரி தோடுகள்லாம் பார்த்திங்கன்னா, மேலே இருக்க டிசைன் தான் மாறுமே தவிர, அந்த தொங்கல் வந்து ஒரே மாதிரியாக தான் இருக்கும். நமக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்குதோ அந்த டிசைனை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். டிசைன்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபினிஷிங் அருமையாக இருக்குது. இது நம்மளுடைய நெக்ஸ்ட்டு கம்மல். இது வந்து அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது பாருங்கள். கோல்டுலேயே செஞ்சுருக்க மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது. இதுவும் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க உள்ள மாடல் தான் இது. இந்த தோடுகளும் ரொம்ப அழகாக இருக்குது. உங்களுக்கு எந்த கம்மல் வேணுமோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிவிடுங்க. இது நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மிங் மயில் தோடு. இதில் வந்து எனாமல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். க்ரீன் கலரும் ரெட் கலர்லேயும் எனாமல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா மைன்யூட்டாக கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் நல்லா தெரியும். இந்த டிசைன், அதில் இருக்க கட்டிங் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஃபினிஷிங்லாம் வந்து கோல்டில் தான் பண்ண முடியும். இப்போ நம்மள்லேயும் அதே மாதிரி கோல்டு மாதிரியே ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்தது ஐம்பொன் கொலுசு. கொலுசு பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல மெலிசு கொலுசு அருமையாக இருக்குது. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற கொலுசுகள் இதெல்லாம். அதோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. நம்மளுடைய ஐம்பொன் கொலுசுகளோட டிசைனு, ஃபினிஷிங்கு எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்கும். இதுவும் ஐம்பொன் கொலுசு. இது அடுத்த மாடல். இதில் வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு பாசி தொங்குற மாதிரி போட்டிருக்காங்க. இந்த பாசி வந்து தோல்லாம் உரியாது.